ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இந்தாருல கைஸ், இதான் கைஸ் நம்ம ஆஃபீஸ். ஓகேங்களா, அந்த பேரில் அப்படியே மேலே ஏர் பண்ணி வச்சுக்கோங்களேன், நம்ம ஆஃபீஸ் வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சென்டர் எங்கன்னா லோக்கல் தான் கைஸ். அதாவது சங்கரங்கோயில் ஊருக்குள்ள தான். சங்கரங்கோயில் ஊருக்குள்ள வந்து கக்கன் நகர், கக்கன் நகரில் காந்தி நகர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஏதோ 2-3 சென்டர் வரும் கைஸ். என்னென்னு கரெக்டாக தெரில, நோட்டில் தான் இருக்குது. அப்புறம் கைஸ், நேற்று வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணல. ஸோ வந்து எதுக்கு அப்படின்னா, எனக்கு நேற்று கஸ்டமர் ப்ளேஸ் எதுவுமே மறந்துருச்சு. எல்லாம் நானே வந்து மேப்பில் பார்த்து தான் போய்கிட்டு இருந்தேன். அடுத்த வாரம் வந்து நேற்று என்ன கிழமை, புதன்கிழமைக்குள்ளே அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து ஷூட் பண்ணி வீடியோ போட்டுடலாம். இது வந்து சங்கரங்கோயில் ஊருக்குள்ளே போகிறது கைஸ். அப்புறம் வந்து அன்னைக்கு சொன்னோம்னா கைஸ், இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொல்லியிருந்தோம்னா கைஸ், இந்த பெரும்பத்தூர் அதான் வந்து பெரிய தலைவெடிச்ச ஊருன்னு சொன்னோன்னா அதேமாரி ஆயிடுச்சு கைஸ். அந்த சென்டரில் வரதுக்காக எத்தனை மணிக்கு கலெக்ஷனு, மதியத்துக்குள்ளே 12 மணி இல்லை ஒரு 1 o'clock முடிக்கணும். பட் அவங்க கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு நம்மளுக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 7:30 இருக்கும் கைஸ். 7:30-8 மணிக்கு தான் பேமெண்ட்டே கொடுத்தாங்க. ஆமாம் சாரி 7:30 இருக்கும். நேற்று அதே மாதிரி தான் கைஸ். நேற்றும் வந்து பஞ்சாயத்து தான் தாலியாக 2 கஸ்டமர் கொடுக்கல. நேற்றும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போயிருக்கு, 9:30 போயிருக்கு. பட் ஆஃபீஸ் டைம் எத்தனை மணிக்குன்னா 5:30 ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிடும். காலையில் பார்த்திங்கன்னா 8 o'clock வரணும் எங்கள் ஆஃபீஸுக்கு. அப்புறம் இது வந்து சங்கரங்கோயில் பஸ் ஸ்டாண்டு கைஸ். சும்மா இந்த தென்காசி பஸ்ஸெலாம் நிற்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு அடுத்து கைஸ், இந்த தெருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோயில் வாசல், கோயில் இருக்கும். சங்கரன் கோயில், பெரிய கோயில். இங்கிட்டு தாயா அப்புறம் நான் சொன்னோம்னா கைஸ், இப்போ நீங்கள் போகிற சென்டர் வந்து காந்தி நகர். ஓகேங்களா, நம்ம சங்கரங்கோயிலில் காந்தி நகர், கக்கன் நகர். நேற்று ஒரு சென்டருக்கு போனேன், நேற்று வீடியோ போடலை. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவுமே கைஸ், 2 ஸ்ட்ரீட்டுமே வந்து கொஞ்சம் வெயிட்டு கைங்க இருப்பாங்க. ஸோ கக்கன் நகர், காந்தி நகர்னால் கொஞ்சம் வந்து பயப்படுவானுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டு கையில் இருக்கிற ஏரியா. பட் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த நேரத்தில் ரவுடிஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல பசங்க தான். பட் இருந்தாலும் வந்து சண்டை நான் விட மாட்டாங்கல்ல, அந்த அதில் வந்து கொஞ்சம் வெயிட்டு கைங்க. இந்த இருக்குல்ல கைஸ், இந்த கோயில் இருக்கும் பாருங்கள், கோயில் தெரியுதா, அதில் கைஸ் உள்ளுக்க போனோம். அது உள்ளுக்க போனால் காந்தி நகர், கக்கன் நகர் அதுக்கு அடுத்து கைஸ், அதுக்கு அடுத்த தெரு அதான் கக்கன் நகர். கைஸ், மார்னிங் வந்து கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து எங்கே அப்படின்னா, நம்ம எப்போதுமே வேலைக்காலமாக ஆயிடுச்சுன்னா எங்கே போவோம்னா நயினாபுரம் தான் போவோம் கைஸ். ஓகேங்களா, இந்த இருக்குல்ல, இந்த ரோடு தான் கரிவலம் போகிற ரோடு தான், அங்கே தான் நயினாபுரம் இருக்குது. அங்கே முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே காந்தி நகர், லோக்கல் காந்தி நகரில் போவோம். ஸோ வந்து நான் வந்து நோட்டு பார்க்கல. எப்போதுமே காலையில் வந்து நோட்டை பார்த்துருவேன். நோட்டை பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து போகிறது. ஏன்னா நம்ம மண்டையில் வந்து எதுவுமே வந்து மைண்டில் நிற்காது, மறந்து தொலைஞ்சிடுவேன். ஸோ வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே போயிருந்தனால அந்த தெருக்கில் போயாச்சு. அங்கே ஓரளவுக்கு கைஸ், காந்தி நகர் வந்து 1 2 3 4 பேர்த்துக்கிட்ட பைசா வாங்கினாலும் 5 பேர்த்துக்கிட்ட பைசா வாங்கியாச்சு. இப்போ வந்து நயினாபுரம் இது வந்து ஒரு குறைச்சல் இருக்க, ஒரு குறை கிடையாது கைஸ். நீட்டான சென்ட்ரு. ஒரு அக்கா வீட்டுக்கு போவோம், அந்த அக்கா வந்து ஒரு 5 பேர் அமௌண்ட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. போன உடனே நோட்டில் வந்து பேரை எழுதி அமௌண்ட்டை எழுதி பில்லை ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காதான் கைஸ் வேலை, வேறு ஒரு வேலையும் இருக்காது. ஸோ இந்த சென்டர் வந்து கொஞ்சம் நீட்டான வேலை.
மற்றபடி நம்ம வேலை எப்படின்னா கைஸ், ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ மட்டும் போடுறோம், அதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும். சொன்னீங்க சாரு குல வச்சத கேக்குதோ. இந்த இருக்கலாம் கைஸ், இந்த ரோட்டில் தான், இந்த ரோட்டில் அப்படியே ரைட்டில் கட் ஆகணும். பின்னாடி ஒன்று வரணும். போ போ. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்னையோட வந்து கலெக்ஷன் வந்து முடிஞ்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்து கலெக்ஷனும் கிடையாது, ஒரு தாலியும் கிடையாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒர்க்கு உண்டு, ஆஃபீஸ் தான். பட் வந்து நாளைக்கு என்ன அப்படின்னா, இந்த கெட்டாமல் இருப்பாங்க தெரியுமா, இந்த வாரம் திங்கக்கிழமை வந்து வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம கலெக்ஷன் வாங்கியிருப்போம். அதில் ஏதாச்சும் 1-2 கூமுட்டைகள் வந்து கெட்டாமல் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று 2 பேர் கட்டலை, ஓகேங்களா. அந்த 2 பேர் அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி எல்லாம் ஃபுல்லாகிருங்க 100% முடிச்சிடலாம். ஸோ நேற்று கட்டினா 2 பேரை வந்து ஃபாலோ பண்ணணும் நாளைக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நாளை கழிச்சும் பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சும் மேலே தான். ஏன்டா நாளை கழிச்சு வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே, ஃபிஃப்த்து சாட்டர்டே இருந்தால் மந்த்லி மாதத்தில் 5 வாரம் வரும் கைஸ். அந்த 5 வாரம் ஒரு மாதத்தில் 5 வாரம் வரும், 4 வாரம் வரும். 5 வாரம் இருந்துச்சுன்னா 5ஆவது வாரமும் மொதல் வாரம் மட்டும் வேலை இல்லை, அப்படியே லெஃப்ட்டு கைஸ். லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். லெஃப்ட்டு தான் கைஸ். அது போக கைஸ் வெள்ளிக்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் வேலை கிடையாது கைஸ். அது போக என்ன வேலைலாம் இருக்கும்னா, லோன் கொடுக்கணும். யாரையாச்சும் பிடிச்சி ஏதாச்சும் ஒரு தெருவில் ஒரு சென்டர் அமைச்சி ஒரு 5 பேர் சேர்த்தா தான் ஒரு சென்டர், அப்போ தான் லோன் கொடுக்க முடியும். ஸோ அப்படி நம்ம லோன் கொடுக்கணும். பட் ஒரு பயிலும் வாங்க மாட்டான் கைஸ். இது வேறு எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன், நைனாகிற மாதிரியே தெரில. பலங்கம் பாட்டி, நைனாவரம் எப்படி தானே போனோம்? சரி, ஓகே, தேங்க்ஸ் பாட்டி. ஓகே கைஸ், இதுதான் கைஸ். எனக்கு வந்து இப்போ அடிக்கடி ரொம்ப ஞாபகம் மாதிரி ஆயிடுச்சு. இதோட சரி, ஒரு வாரத்தில் இந்த வாரம் 4 வாரம், இன்னையோட சேர்த்து 4 வாரம் வந்திருக்குங்க கைஸ். 4 வாரமா? போன மாதத்தில் ஒரு வாரம் வந்திருந்தேன், 5 வாரம் வந்திருக்குங்க கைஸ். அப்படி இருந்தும் எனக்கு வந்து வழி தெரில. இந்த வயசில் இப்படி ஞாபகம் வருதுன்னா, விளங்கும் வருங்க. காலங்காலத்தில் கொட்டாய் வருது. கொட்டாய் விட்டால் எங்கே உருப்பிடும் வேலை. ஏதோ போரிங்கான லைஃப் கைஸ். எல்லோரும் மாதிரி தான் நம்ம லைஃபும் விளங்காமல் போகுது. அது நம்ம கண்ணுக்கே அப்பட்டமாக தெரியுது. நானுங்க யூடியூப்பில் ஓரளவுக்கு ரீச் ஆகிடலாம், ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தா நடக்க வேணாங்குது. 4 வருஷம் நீங்கள் 40 வருஷம் போட்டாலும் தயவலி நீ வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே மாட்டேன் அப்படின்னு தான் எனக்கே தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது காய்ச்சி. 4 வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ காய்ச்சி, ஒரு வீடியோ ரீச் ஆகுதா? ஒன்றும் கிடையாது. தாத்தா வேறு ஒரு பக்கம் மாடு மாதிரி பேசாமல் கைஸ் மாடு வாங்கி மேய்ச்சலாம் கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், அதுதான் ஒரு பிளானில் இருக்கேன். பட் அதுக்கும் காசு வேணுமே. பேசாமல் ஒரு 4 மாடை வாங்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேர்ள் மாடு, ஒரு பாய் மாடு, அப்புறம் ஒரு கேர்ள் மாடு, ஒரு பாய் மாடு, ஒரு 4 மாடு வாங்கி விட்டோம்னா செம்ம மாட்டில் மேய்ச்சிக்கிட்டு விளையாடலாம் கைஸ். ஒரு மாடு ரேட்டு 1 லட்சம். அப்புறம் கைஸ் இப்போ நம்ம அந்த அக்கா வீட்டை காமிக்கல கைஸ். சாரி கைஸ், நெக்ஸ்ட் வீக் காமிக்கிறேன்னா. அதுக்குள்ளே இந்த மேனேஜர் தையலி வேறு ஃபோன் போட்டு வீடியோ கட் பண்ணிட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் தான் அந்த அக்கா வீட்டில் இறங்கினதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், என்னடா வீடியோ கட் ஆகிடுச்சு. நானும் அங்கேருந்து வரும்போதே வீடியோ கட் ஆகிடுச்சு விழுக்க அப்படின்னு நினைத்தேன் கைஸ். கடைசியில் தான் பார்த்தா தெரியுது, அந்த அக்கா கரெக்டாக வீடியோ காட்டுதான் இங்கே ஸ்டார்டிங்கில் கைஸ். பாதி வழியில் இந்த மாடை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மாடு போகுது கைஸ். கரெக்டாக மாடு போகுது. மாடை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிறுக்கு தையலி ஃபோன் போட்டான். ஓகே கைஸ், அந்த அக்கா வந்து செம்ம டைப்பு கைஸ், நல்ல அக்கா. எப்படி சொல்ல, போன வாரம்லாம் கைஸ் சாப்பிட்டியா தம்பி, சாப்பிடுதியா அக்கா, தோசை சுட்டு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. போன வாரம் தோசையா, சோறு சாப்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ இந்த வாரம் தம்பி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றியா, தோசை இருக்குது சாப்பிட்டு போ அப்படின்னு. நல்ல டைப்பு கைஸ். ஒரு சில பேர் தான் கைஸ் இந்த மாதிரி நல்லவங்க இருக்காங்க. அப்புறம் மாடு கைஸ், பேசாமல் ஒரு 2 மாட்டை வாங்கி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த இருக்குது பாருங்க ஆடு தெரியுது அவங்களுக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆடு கைஸ், பேசாமல் அந்த மாதிரி ஆட்டை வாங்கி கூட மேய்ச்சலாம் கைஸ். நல்ல காசு. ஒரு ஆடு எவ்வளோ 20K வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல ஆடாக இருந்துச்சுன்னா. இப்படி கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு
சொந்தமாக ஆடு மாடு மேய்ச்சிட்டு போயிடலாம் கைஸ். பட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும். காசு எங்கே இல்லை. ஓகே கைஸ். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் கைஸ், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, பார்க்குறது என்ன 10 பேர் 20 பேர் பார்ப்பீங்க. அந்த 20 பேரும் கைஸ் என்ன நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னைய மாதிரி இந்த ஃபீல்டு ஒர்க் ஜாப் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களும் கீழே என்ன ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் வந்து யாரோட வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலையோ அவங்க பண்ண கமெண்டை அப்படியே ஒரு பின் பண்ணி விட்டுருவாங்க கைஸ். ஓகே கைஸ். இந்த மாடு சுற்றி மாடு தான் கைஸ். பேசாமல் ஃப்யூச்சரில் ஒரு மாட்டு பண்ணை இல்லை ஆட்டு பண்ணை இந்த மாதிரி வச்சிடலாம். வாழ்க்கையே சின்ன பின்னமாக ஆகிக்கிட்டு இருக்குது கைஸ். எங்கே போய் முடிய போதுன்னு தெரில. இப்போவே சிங்கிளாக இருக்கும்போதே இப்படி நாக்கு தள்ளுது. இன்றைக்கெலாம் பாருங்கள் கைஸ், வண்டிக்கு பெட்ரோல் போட கூட பைசா கிடையாது. ஏன் பஸ்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு 15 ரூபா ஆகும். அதுக்கு கூட பைசா கிடையாது. கடைசியில் வீட்டில் சில்லறை தொட்டு கிடஞ்சி அதை ஒரு 10 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு நம்ம தெரிஞ்ச கடை ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் ஒரு 5 ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட ஒரு 100 ரூபா. இப்போ ஒருத்தனை வயதான ஒரு மேனேஜர், அவர் கிடையாது கைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் ஒருத்தர் உண்டு. அவர் நல்ல மனுஷன், நல்ல அண்ணன். அவர் நம்ம ஒரு காரர் தான், புளியங்குடி தான். அவர்கிட்ட தான் ஒரு 100 ரூபா வாங்கினேன். அவர் தான் ஜிபேயில் போட்டு விட்டார். நயனாபுரத்தை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்படியே நேராக இதில் தெரியுதுன்னு நினைக்குங்க. சந்தா தெரியுதா? அது வந்து மெயின் ரோடு. அங்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் திரும்பினா மெயின் ரோடு. அதில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சங்கரன் வயல் தாங்க. சங்கரன் வயலில் அந்த விட்ட சென்ட்ரு, அந்த காந்தி நகரா, ஆமாம் கைஸ், காந்தி நகர். அந்த சென்டரில் கரெக்டாக இன்னும் ஒரு 5 கஸ்டமர் வாங்கியாச்சு. காலையில் நம்ம வாங்கினோம். இன்னும் ஒரு 5 கஸ்டமரு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 கஸ்டமரா அந்த கட்ட ஒரு 5. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு 3 8 ஒரு 10 கஸ்டமர் இருப்பாங்க வச்சுக்கோங்களா. அந்த 10 கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டோம்னா இன்றைக்கி கலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு சும்மா தண்டமாக உட்கார வேண்டியதான். அவன் மேனேஜரு ஆஃபீஸ் போனோடனே ஃபைலுமா அப்படின்னா ஓடி கஸ்டமர்கிட்ட பேசினியா அமௌண்ட் வாங்க அப்படிம்பாங்க. கொடுக்குறது ஒரு நாளைக்கு பெட்ரோல் வந்து 100 ரூபா தான் காசு கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் அலைய வைக்கிறத பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு அலைய வச்சுருவானுங்க, இல்லை 200 ரூபாய்க்கு அலைய வச்சுருவாங்க. இந்த வண்டிங்க போய் பரவாயில்ல கைஸ், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் அவங்க ஓரளவுக்கு கட்டுப்படியாது கைஸ். அவங்க கொடுக்க 100 ரூபாய்க்கு கரெக்டாக 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றலாம். பட் ஏன் நம்ம வண்டி இருக்குல்ல கைஸ், அந்த என்எஸ், அவனை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். வண்டிக்கு மட்டுமே 6000 ரூபா ஆயிரும் கைஸ், பெட்ரோலுக்கு மட்டுமே. அதுக்காண்டி தான் அந்த வண்டி எடுக்கலை. இப்போ இன்னொரு சிக்கல் என்னென்னா கைஸ், இதில் அந்த வண்டியை வேறு ஃபுல்லாக உங்களுக்கு விளாக் பண்ணி காட்டுதான்னு அது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு நல்லா இருக்க ஒரு பிளேஸ் நிப்பாட்டி காட்டுறேன். பேசாமல் இந்த மாதிரி ரோட்டில் கூட கடை போட்டுடலாங்க. இந்த மாதிரி ஹெல்மெட்டு, கண்ணாடி, கூலிங் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி, ஃபேஸ் பார்க்குற கண்ணாடி, அந்த மாதிரி சின்னதாக கூட கடை கூட போட்டுடலாங்க. நிம்மதியாக ஒரு எண்ணல் போட்டோமா, இந்த சோத்தை அடைச்சோமா, காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் 12 மணி நேரமா இல்லை ஒரு 8 மணி நேரமா இருந்தோமா, ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கும். விற்றுட்டு அப்படியே வீட்டுக்கு அம்பிட்டே மூட்டை முடிச்சு அள்ளிட்டு போக வேண்டியதான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல ஃப்ளாட் போட்டு கிடக்க வேண்டியதாங்க கைஸ். பேசாமல் அந்த மாதிரி கூட பிஸ்னஸ் பண்ணலாம். சிம்பிள் விஷயங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படிலாம் 7.5 நடக்குன்னு சொல்கிறாங்க. சிம்பிள் விஷயங்க. இந்த விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. மைக்கை பார்த்தீங்கன்னா, அப்போ என் தம்பி வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. மைக்கு என் தம்பி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்னோடய பிறந்தநாளுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் ஒரு மைக்கு. 500 600 கிட்ட கைஸ். அந்த மைக்கு கேமராவுக்கும் மாட்டிக்கலாம், நான் ஃபோனுக்கும் மாட்டிக்கலாம், வீடியோ ஷூட் பண்ணக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் கைஸ் நினச்சேன், சரி ஓகே விளாக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி மைக்கை பார்த்தேன்னா, அந்த மைக்கை நம்ம வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்களாம் நிறையா உண்டு கைஸ். என் அக்கா அம்மாவை அப்படி இப்படின்னு வந்து கிடப்பானுங்க. அந்த மைக்கை 2 கத்திரி பண்டு விட்டுருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். அந்த சின்ன பையில எவனாச்சும் ஒருத்தர் வந்து அந்த சேட்டை பண்ணிருப்பான்னு நினச்சேன். எங்கள் அம்மாட்ட கூட கேட்டேன். கிடச்சில எங்கள் அம்மா உருட்டினாலும் என்னன்னு தெரில, எலி கடிச்சிருச்சுடா அப்படின்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில கைஸ். அப்படி ஆயிடுச்சா, சரி ரைட்டு ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா வேறு மைக்கு வாங்க பைசா இல்லை. உடனே என் தம்பிட்டு தான் கைஸ் கடை வாங்கினேன். தம்பி இந்த மாதிரி ஒரு மைக்கு வாங்கணும்டா, இருக்கிற லோ வாய்ஸ் ப்ரைஸில் தான் 200 தான் மைக்கு, ஒரு 200 அனுப்பிவிடு அப்படின்னு பார்த்தாங்க. 240 போட்டாங்க. உடனே நம்பிட்டு ஒரு 200 வாங்கினேன். என் அக்கௌண்ட் ஒரு 40 கிடந்துச்சு. கடைசியில் பார்த்தா 266 வந்துருச்சு கைஸ் பில்லு. அந்த இன்னொருத்தண்ட ஒரு 20 வாங்கி போட்டாச்சு எப்படியோ. சரி ஓகே மறுநாள் விளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆஃபீஸில் வந்துட்டு செல்லில் இந்த இந்த இருக்கலாம் கைஸ், நம்ம மொபைல் வந்து செட் பண்ண தெரியுமா, அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு. இது என்ன ஆயிடுச்சுன்னா கைஸ், அந்த டைட் பண்ணுற அந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். இப்போ கூட என் பைக்கில் தான் கிடக்கு, இருங்க அங்கிட்டு போய் எடுத்து காட்டுவேன். இந்த இருக்கலாம் கைஸ், தெரியுதா உங்களுக்கு? இந்த இருக்க பார்த்தீங்களா? இதான் கைஸ் என்னதுன்னா ஃபோனை வந்து டைட் பண்ணுறது, அந்த ஸ்டாண்டில் வச்சு டைட் பண்ணுறது, ஓகேங்களா? இது என்ன ஆயிடுச்சுன்னா பிடிங்கிட்டு வந்துருச்சு கைஸ். பார்த்துக்கோங்க எந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி ஏழ்றையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிடிங்கிட்டு வந்துருச்சு. இப்போ சும்மா ஒரு பேருக்கு தான் கைஸ் ஃபோன் வந்து சும்மா தான் நிற்கிது. ஓரளவுக்கு ஒரு ஸ்பீடில் போயிட்டு எதுலையாச்சும் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் தெரியாமல் ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை அப்படியே துண்டாக கீழே விழுந்துடும் கைஸ். அப்புறம் நக்கிட்டு போக வேண்டியதான். செல்லு பிறகு டிஸ்பிளே பெறும், அது மாற்றக்கும் பைசா இருக்காது கைஸ். இது வெறும் ரொம்பலாம் இருக்காது கைஸ். இந்த ஸ்டாண்ட் வந்து அந்த ஹெல்மெட்டு மொபைல் ஸ்டாண்டு வந்து ரொம்ப வராது. ஒரு 400 இல்லை 450 ருபீஸ் அவ்வளோதான் கைஸ் வரும், ஓகேங்களா? முன்னாடி யாரோ போகிறாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இது வந்து செம்மையாக நல்லான இடமா இருக்குது. இதில் உங்களுக்கு வீடியோவை ஃபோனை வந்து ஃபோனுங்க பாருங்க கைஸ். இதை வண்டியை சுற்றி காட்டுறேன். இதான் கைஸ் நம்ம வண்டி மாதிரி. இதில் வந்து இண்டிகேட்டர் கிடையாது, ஓகேங்களா? 4 இண்டிகேட்டரும் கிடையாது, ஆனால் வந்து எரியும். போட்டு காட்டுறேன் பாருங்க. ஐயோ, இப்போ அது தெரியாமல் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு எரிஞ்சிச்சு, பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் மக்காடே கிடையாது. இதெல்லாம் என் மச்சான் வந்து குடி போதையில் விட்டு கீழே போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இருக்கலாம் டேங்கு, இதில் வந்து அப்படியே பெட்ரோல் விழுவும் கைஸ். இது வந்து எப்போ நான் கண்டுபிடிச்சேன்னா, இப்போ ரீசெண்டாக தான் கைஸ். இந்த இருக்கலாம் கைஸ், இந்த இதை அவுத்துட்டு திரும்ப கட்ட முடியாது கைஸ். அவுத்துட்டு இதை பத்தஞ்சிக்கோங்களேன், இந்த இதில் கைஸ், இதில் இருந்து இந்த இதில் இதில் தான் இது உள்ளுக்கு தான் கைஸ். இந்த இருக்கா, இது உள்ளுக்கு வந்து ஏதோ மைன்யூட்டாக லைட்டாக இருக்குது கைஸ். அது தெரியும், மெக்கானிக்கலுக்குலாம் அது தெரியும்னு நினைக்கிறேன். நான் கைஸ் ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் கைஸ். கையில் பைசாவே இல்லை. பைசா வச்சுருந்தோம்னா சும்மா தாறுமாறாக செலவழிச்சிருவேன் அப்படின்ட்டு, சரி 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடாது கைஸ். ஓகே, அது வாரில் கிடக்கட்டும், ஒரு 4 நாள் கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க கைஸ். பெட்ரோல் போட்டு வண்டி எப்போதுமே சங்கரங்கள் விட்ருவாங்க கைஸ். டெய்லி புளியங்குடிக்க நம்ம ஊருக்கு சங்கரங்கள்லேருந்து புளியங்குடி கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனியாக பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வண்டியை விட்டுட்டு போயிடும். பஸ்ஸில் தான் கைஸ் போவேன், பஸ்ஸில் தான் வருவேன். இங்கே வந்து லோக்கலில் வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்து சுற்றிட்டாலேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் இல்லை கைஸ், ஃபுல்லாக காலியாகிடுச்சு கைஸ். நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்படிரா காலியாகிடுச்சு தாடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே வரல கைஸ். நான் நினச்சேன், எவனோ பெட்ரோலை களவாண்டி போயிட்டான் தயவழியாக, இந்த குடிமனு தெரில, பைசாலாம் டயத்தில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன் எனக்கே தெரில கைஸ். கடைசியில் ஆகிடுத்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அப்போ ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் கைஸ் கொஞ்சம் நாளாகவே பார்த்துக்கிட்டு பெட்ரோல் ஃபுல்லாகவே காணாம போனிச்சு. நானும் எவனோ கலாண்டு போகிறான், வண்டியான விட்டுட்டு போகிறேன் கைஸ் பெட்ரோல் பம்பில் வந்து. ஏன்னா நம்ம வண்டி தான் பெட்ரோல் இதெல்லாம் உருவ முடியாது, சென்சார் தானே, உருவ முடியுமான்னு தெரில. இதில் வந்து ஈஸியாக உருகிடலாம், உங்களுக்கே தெரியும். பெட்ரோல் அந்த பைப் வந்து சும்மா இருக்கும், அதை பிடிங்கினாலே வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா ஸ்டாண்டை போட்டுட்டு சும்மா உட்காந்துருந்தாங்க கைஸ். வண்டியில் உட்காந்துட்டு சும்மா கையை வந்து இந்த இடத்துல இருக்கல கைஸ், கையை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தேன்னா கையை ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. என்னடா உங்கள் அம்மாவில் கை ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கை ஃபுல்லாக தண்ணி கைஸ். அதனால் பார்க்க எனக்கு அப்படியே பெட்ரோல் ஸ்மெல் வந்து அடிக்க கைஸ். ஏன்னா ஃபுல்லாக லீக் ஆகிட்டு இருந்தால் பெட்ரோல் ஸ்மெல் அடிக்காதான், பெட்ரோல் ஸ்மெல் அடிக்கும். கையை பார்க்க கைஸ் ஃபுல்லாக பெட்ரோல் வாடை. அப்போ தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி என்னமோ வண்டி ஏதோ இருக்குது பெட்ரோல் ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வண்டியிலும் பார்த்திங்க ஒரு திருப்பு வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது நானும் என் மச்சான் வண்டியை நான் ஓட்டிருந்தேன், பல்சர் 220, என் வண்டியை அவன் ஓடிக்கிட்டு இருந்தான். பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு இப்போ என் வண்டியில் சென்சார் வண்டி தான் கைஸ். அது வந்து உள்ளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் அந்த பம்பாக அந்த டியூப்பு கைஸ், அது வந்து உள்ளுக்க தெளிவாக இருக்கும். இந்த சீட்டெல்லாம் கழட்டினா தான் அந்த பெட்ரோல் இதை வந்து உருவ முடியும், அந்த பைப்பை.
அது கலண்டு புதுன்னு ஃபுல்லாக பெட்ரோல் விழுந்துச்சு காய்ச்சி. அந்த மாதிரி எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் நேராக நம்ம மச்சான் தான் கைஸ் 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கான். அது ஒரு குருட்டு கொள்ளு அவங்கள்ட்ட கொண்டு விட்டாங்க கைஸ். சாயந்தரமே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னான், இந்த மாதிரி மாப்பிளையே இதில் வந்து லைட்டாக மைன்யூட்டாக வந்து ஓல் மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து அடைக்கணும் மாப்பிளையே அப்படின்னாங்க கைஸ். பட் வந்து அது காசு இருக்கா நம்மகிட்ட ஒரு தலையும் கிடையாது, அதனால் நம்ம அடைக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இதோட கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுவோம்.